உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீங்க நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கியா? அப்படின்னா ராதாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துரும்ல? நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? நீ ஒரு சீட்டர். பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம். நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் சேடா இருக்கேன்னு நீ கவலையே பட மாட்ட. என்ன கவலைப்பட மாட்டேன்? நான் ரொம்பவே கவலைப்படுறேன். ஆனா சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை உங்க அம்மா உன்கிட்ட சத்தியம் வாங்கினா, அப்ப நீ சத்தியத்தை மீறி நடப்பியா? எனக்கு தான் அம்மாவே இல்லையே. எனக்கு ராதா மட்டும் தானே இருக்கா. அவளை நான் போக விட மாட்டேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி. ஏய் குஷி, உனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா ராதாவுக்கு நான் கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன். ராதா இங்க இருந்து போயிட்டா என் பொண்ணு நான் இழந்துரும் போல இருக்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது மோகன். இந்த சத்தியத்தால உன்னாலேயே எதுவும் பண்ண முடியாதுன்றப்ப அதான் அம்மா நான் இருக்கேன்ல. உன்னை விட்டு உன் பொண்ணையும் உன் சந்தோஷத்தையும் நான் பிரிய விட மாட்டேன். பாட்டி, ரிஷி ஒரு பேட் பாய். ராதாக்கு ரிஷியை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. குஷி, வா வந்து என் பக்கத்துல உட்காரு. ரிஷி ஒன்னும் பேட் பாய் கிடையாது. அவர் குட் பாய் தான். நிச்சயமா நம்ம ராதாவை அவர் ஹாப்பியா வச்சுக்குவாரு. ஆனா ராதா இங்க ஹாப்பியா தானே இருக்கா. அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இங்க பாருமா, கல்யாணங்கிறது இந்த உலகத்துல வழக்கம் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்கும். அந்த நிச்சயத்துல ஒரு பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாத்திக்குவாங்க. அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம்னு ப்ராமிஸும் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம். அப்படின்னா ரிங் போடுறதுனால இன்னும் அதிகமா நெருக்கமாயிடுவாங்களா? கண்டிப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விரல்ல ஏன் மோதிரம் மாத்திக்கிறாங்கன்னு? ஏன்னா இந்த விரலோட நரம்பு தான் நேரா நம்ம ஹார்ட்டுக்கு போய் அதோட ஒன்னா கனெக்ட் ஆகுது. அதனால இந்த விரல்ல மோதிரம் போட்டு விடும்போது ரெண்டு பேருடைய உறவும் மனசார ஒண்ணு கூடுது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதா? போ. நான் இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த ரிஷியும் ராதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங்கே போடக்கூடாது. அப்பதான் கல்யாணமே நடக்காது. குட் ஐடியா. குட் ஐடியா குஷி. உன் அம்மாவும் உன் கூட இருக்கேன். இப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை நாம நடக்க விட மாட்டோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.